Hello friends, welcome back to my channel My Mom's Cooking. இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் ரெசிபி தான் நம்ம வந்து பண்ண போறோம். என்ன சேலஞ்ச் அப்படினா நாட்டு சக்கரை வச்சு ஒரு ரெசிபி பண்ணனும். இந்த சேலஞ்சை யார் நமக்கு கொடுத்திருக்காங்கன்னா கலை எம்மிஸ் கிச்சன் வச்சு நடத்திட்டு இருக்கிற கலை சிஸ்டர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அவங்களோட சேனலை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய வீடியோஸ் வெரைட்டியான ரெசிபீஸ் நிறைய வந்து போட்டிருக்காங்க. அவங்களோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாட்டு சக்கரை வச்சு என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்கு வந்து ஓகே வரகரிசி புட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. வரகரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தி. நம்ம எங்கெல்லாம் வந்து நம்ம அரிசி யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் இந்த வரகரிசி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வரகரிசி புட்டு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சம் திருவன தேங்காய், அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய், அது கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் நாட்டு சக்கரை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை. அப்புறம் வாசனைக்கு ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். வரகரிசி பற்றி சொல்லணும் அப்படின்னா வரகரிசி வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். அதில் இல்லாத சத்தே வந்து கிடையாதுங்க. இது வந்து சுகர் லெவலை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வரகரிசியை சாதமாக கூட பண்ணி வந்து நம்ம வந்து சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது வந்து ப்ரோட்டீன் ரிச். ஸோ இன்றைக்கி நான் இந்த பிராண்டில் இருக்கிற வரகரிசி தான் இன்றைக்கி நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த வரகரிசியை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 4 ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு 3 to 4 தடவை நல்லா அதை வந்து கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து நிறைய அழுக்கு வந்து வரும். இந்த மாதிரி அது ஒரு மாதிரி தண்ணியே வந்து ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு மாறிடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணிடலாம், 3 to 4 தடவை நல்லா தண்ணி வச்சு கழுவுனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ் ஊறட்டும். உங்களுக்கு வந்து மார்னிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நைட்டு கூட நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் எந்திரிச்சு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதை 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி ஒரு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்குவோம். தண்ணி இல்லாமல் அப்படின்னா ரொம்ப தண்ணி இல்லாமல் அப்படின்லாம் இல்லை, ஓரளவு தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து எடுத்து நம்ம இப்போ அதை ஒரு இட்லி குக்கரில் வச்சு அதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இருந்தாலே போதும் ஓரளவு. இப்போ ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ணியாச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இதுதான் கன்சிஸ்டன்சி. அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோன்னா இந்த மாதிரி அதை வந்து வரணும், அமுங்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பொலன்னு சொல்லிக்கிட்டு இருக்குன்னு. வரகு அரிசியை அவிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து அது சூடாக இருக்கும் போதே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை எடுத்து நம்ம வந்து போடணும். ஏன் சூடாக இருக்கும் போதே போடுறோம் அப்படின்னா அப்போ தான் அது வந்து மெல்ட் ஆகும். அந்த ஹீட்லேயே வந்து அந்த நாட்டு சக்கரை வந்து மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி நல்லா வரும், அந்த அரிசி கூட நல்லா பிளெண்ட் ஆகி வந்து வரும். அப்படிங்கிறதுக்காக தான் சூடாக இருக்கும் போதே நம்ம போடுறோம். இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயும் நம்ம வந்து சேர்த்துடலாம். தேங்காய் வந்து கூட கொஞ்சமே வந்து சேர்த்துக்கோங்க, அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியும் வந்து சேர்த்துடலாம். எல்லாத்தையும் கலந்து ஒன்று போல் நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வரகரிசி புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நாட்டு சக்கரை வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் ஒரு பிஞ்ச் சால்ட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இனிப்பை வந்து உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி அதை வந்து கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி முடிஞ்சுது. கலை சிஸ்டர், நான் வந்து உங்களோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு அழகான ஒரு வரகரிசி புட்டு நாட்டு சக்கரை வச்சு நான் வந்து பண்ணி கொடுத்துட்டேன். தேங்க்யூ சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வரகரிசி புட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணி. இந்த சேலஞ்சை நான் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறேன். நெல்லை சிஸ்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் வச்சுருக்கிற உமா அண்ட் ஆர்த்திக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குங்க. ஏன்னா அவங்களோட வீடியோஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களோட கண்டென்ட் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அவங்களோட சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.